அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் பங்களாதேஷும் வந்து ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில டெக்ஸ்டைல் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதை வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி வந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றியும். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, சில ஸ்டாக் இல்லை பல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றியும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல் இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற டாப்பிக்கை நீங்கள் அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டைம் வந்து பெரிய அளவில் மிச்சமாகும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ட்ரேட் டீல் தான். நம்மளுக்கு வந்து எப்படின்னா 50% டேரிஃப்லேருந்து 18% கொண்டு வந்தாங்களா, பங்களாதேஷுக்கு 37% 19% கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் கம்பெனிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடியை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கு. என்னப்பா சொல்கிற, 18% நம்மளுது, 19% அவங்களுது, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தானே கம்மியான டேரிஃப்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்மளோட போட்டி போடுறதே அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில தான். அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அமெரிக்கா வந்து சில ப்ரிவிலேஜை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரிவிலேஜ்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட காட்டனை பயன்படுத்தி துணியை உற்பத்தி பண்ணாங்கன்னா அந்த துணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0% டேரிஃப்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் டீலில் முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 விதமான பாதிப்பு உண்டாகுது. ஒன்று, 0% டேரிஃப்னு போது அவங்களோட துணி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இது நாள் வரையும் இந்தியாவிலேருந்து பயங்கரமாக காட்டனை வந்து பங்களாதேஷ் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து அவங்க காட்டனை இறக்குமதி பண்ணும்போது இந்தியாவில் காட்டன் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது வந்து பாதிப்பு உண்டாக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அதை சார்ந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரியலைஸ் பண்ணிட்டு சாத்துன்னு சாதிக்கிற பல டெக்ஸ்டைல் கம்பெனிஸை. என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த எஸ்பி அப்பரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருந்தது, 10% மேலே பாசிட்டிவ் இருந்தது. இன்றைக்கி அப்படியே வந்து உல்ட்டாவாக மாறிடுச்சு. அண்ட் பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கதா போகுது. அண்ட் வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து அவர் வேலையை காட்டிட்டார். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 70-80 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் காட்டுச்சு. இந்த பாசிட்டிவிட்டிக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது தான். அவங்களோட டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அதனோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவிட்டியை காமிச்சது. ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயுமே போகல, லிட்ரலாக எங்கேயும் போகல. ஒரு 50-100 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறம் அதே இடத்துல சுற்றிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே அண்ட் த வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. போன வாரம் February 3 வந்து மறக்க முடியாத நாள். பார்த்தீங்கன்னா 4% கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்து விழுந்து எல் ஷேப்பில் கண்டினியூ ஆச்சு இல்லையா. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ஆக்ஷன் 100 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது என்ன காட்டுதுன்னா FIIs வந்து மெதுவாக அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்றத காட்டுது. வரும் நாட்களில் நம்மளோட மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து சீட் பெல்ட்டை போட்டு தயாராக இருங்க. நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறுன்றதா என்னோட நம்பிக்கை. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் காமிச்சது. ஆனால் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3% வரைக்கும் காமிச்சது. சில்வரில் 3% வாலட்டிலிட்டின்றது காமனான விஷயம் தான். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸும் சரி, நம்மளோட இந்தியன் ருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே தான் இருக்குது, பெரிய வாலட்டிலிட்டி காமிக்கல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி அண்ட் கரன்சியில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். அண்ட் அடுத்து வந்து ஈரான் கூட சைனா கூட என்ன வம்பு பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டர் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக மாறி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு க்ரீன் டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த டோஜி கேண்டில் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா, பையர்ஸ் வந்து மேலே தள்ளுவாங்க, செல்லர்ஸ் வந்து கீழே தள்ளுவாங்க. மார்க்கெட் ஒரு இன்டிசிசிவ்னஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் வந்து இப்போ ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த எல்லா நெகட்டிவிட்டியும் மறைஞ்சு மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும்னு சொல்லி நம்புவோம். காரணம் என்னென்னா அமெரிக்காவில் வந்து ஆக்சென்ச்சராக இருக்கட்டும், காக்னிசென்ட்டாக இருக்கட்டும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம CEO சுந்தர் பிச்சை, அப்புறம் NVIDIAவோட CEO எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபினால் பெரிய இம்பேக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு. இந்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா FADA அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபெடரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஜனவரி மாதம் வந்து ஆட்டோ சேல்ஸ் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஸே சொல்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுக்குது. அண்ட் ஜனவரி மந்த் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலீஸ் பண்ண சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. இந்த டீலர்ஸ் சொல்கிறதுக்கும் பிஸ்னஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பெரிய எம்என்சி கம்பெனிலலாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி சேல்ஸ்னு இருக்கும். அவங்க கம்பெனிலேருந்து ஒரு பொருள் வெளியே போயிட்டாலே அவங்க சேல்ஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் டீலர் கிட்ட அது 1 மாதமும் இருக்கலாம், 1 வருஷமும் இருக்கலாம். சரிங்களா? டீலர் விற்றாதான் அடுத்த பொருளை வாங்குவான். கரெக்டுங்களா? ஸோ அந்த பொருள் இருக்கிற வரையும் அதை விற்றுட்டு வாங்க மாட்டோம். ஒருவேளை அது வாபஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டீலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இயர் பேசிஸில் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நேஷன் தான். ஸோ ஆட்டோமொபைல் செக்மெண்ட் வந்து வரும் நாட்களில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி டேட்டா வந்து வந்திருக்கு. போன ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கோடி ஈக்விட்டி இன்ஃப்ளோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து குறைஞ்சிட்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. போன மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது 28,000 கோடியாக இருந்தது. இப்போ 24,000 கோடியாக குறைஞ்சிருக்கு. கரெக்டாக மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படியே டல் ஆகிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்காமல் விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு நம்ம மத்திய பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வரப்போகுது. அந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. இந்த புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் ப்ளஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசியான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ITR 1 ரிலீஸ் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு போய் பார்த்து ஃபைல் பண்ண போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வச்சு அவங்களே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க, TDS டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கிட்டேருந்து டைரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி இதில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் வரப்போகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட் எலெக்ஷன் ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. கடந்த 2 நாளில் மட்டும் இன்னும் 6% அவங்களோட ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிக்கை வந்து அந்த டாக்கேஷி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் எதிர்பார்க்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நல்லது தான். அது நம்மளுக்கு இந்தியாவுக்கும் நல்லது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட வாஷிங் பவுடர்லாம் இருக்குல்ல அதோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஃப் எக்ஸலுக்கு வந்து 1 கிலோக்கு 3 ரூபாவும் வீல் பவுடருக்கு வந்து 1 கிலோக்கு 3 ரூபாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃப் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 155 ரூபாய்க்கும் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 76 ரூபாய்க்கும் வந்து இனிமேல் விற்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்ஜின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். காரணம் என்னென்னா தொடர்ந்து இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாமல் விலையை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாமல் 2500, 2800, 2200 இந்த ரேஞ்சில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்களோட குவாலிட்டி வால்ஸ் வந்து டிமர்ஜ் ஆச்சுல. இந்த குவாலிட்டி வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதனால் இவங்களோட மார்ஜின்லேயும் ஒரு ப்ரெஷர் வந்து இருந்தது. இப்போ தனியாக இந்த பிஸ்னஸ் போனதுக்கப்புறம் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் பற்றின ஒரு அப்டேட். அடுத்து எஸ்கார்ட்ஸ் குபோட்டோ, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் கம்பெனி. இவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். போன வருஷம் அதாவது 2024 டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 320 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் 2025 டிசம்பர் குவார்ட்டரில் இது 360 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் ரெவன்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 18 ரூபா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மேரிகோ கம்பெனி, இந்த பேராஷூட் என்ன கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு வியட்நாம் கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 75% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் லாஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது அக்வைசேஷன் இவங்க பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவிஆர் ஐநாக்ஸ் கிட்ட வந்து அந்த பாப்கார்ன் பிராண்டை வாங்கினாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்னஸ் பிராண்ட் இந்த சத்துமாவெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட். தொடர்ந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்ஆர்கானிக்காக க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அடுத்து பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6% அளவு பாசிட்டிவாக இருக்குது. முதல் ரீசன் என்னென்னா இவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செபி கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி வந்து இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க வால்யூமை, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிடிஎக்ஸும் அதே மாதிரி எம்எஸ்சி அதாவது மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னால அந்த 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆப்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல். அதுக்கு செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி நீங்கள் முதல்ல வந்து ஈக்விட்டியில் வந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈக்விட்டி ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட பிஸ்னஸ் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இவங்களோட Q3 நம்பர்ஸும் கூட பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரோத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து எடல்வைசிஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10% அளவு இன்க்ரீஸ் இருந்தது. காரணம் என்னென்னா இவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்திருக்கு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்டும் வந்திருக்கு. முதல்ல இவங்களோட Q3 நம்பர்ஸ் பார்ப்போம். இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 60% இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், என்பிஎஃப்சி பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா கார்லே குரூப் இருக்காங்களே, இவங்க வந்து இவங்களோட ஹோம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்குது, அதாவது நிடோ ஹோம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடல்வைசிஸ் கிட்ட வந்து ஒரு 2100 கோடி ரூபாய் கொடுத்து 45% ஷேரை வாங்க போகிறதாகவும் ப்ளஸ் 1500 கோடி ரூபாய் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து நாங்கள் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸுக்கும் நல்லது. ரெண்டாவது எடல்வைசிஸ் வந்து 2100 கோடி ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸ் விற்கும்போது அந்த காசு எடல்வைசிஸ்க்கு வருமா, இந்த காசை வச்சு எடல்வைசிஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா இவங்களோட கம்பெனியை வந்து வளர்க்கலாம், இல்லை இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்லே குரூப் மாதிரி ஒரு பெரிய குரூப் வந்து எடல்வைசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ தே ஃபவுண்ட் த வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிடோ ஹோம் ஃபைனான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிமேர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்படி தான் எடல்வைசிஸ்லேருந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டிமேர்ஜ் பண்ணி வந்தாங்க. ஸோ இப்படி வந்து நிடோ ஹோம் ஃபைனான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிமேர்ஜ் பண்ணி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வீடியோவோட தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 70 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த நம்பர் வந்து சின்னசாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இல்லை, அது வரையும் வந்து சந்தோஷப்படலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஏயோட ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 81% வந்துடுச்சு 82லேருந்து. ஸோ தொடர்ந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா வந்து மார்க்கெட் ஏறும்னு பார்க்குறோம், ஆனால் அது வருவேனான்னு இது. அண்ட் அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இல்லை, 1-2 மாதத்துக்கே வந்து பெருசாக ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து பெரிய ஈவெண்ட்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வந்து ஏப்ரல் மாதம் வரப்போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட். நடுவில் இந்த எல்டிசிஜி பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வருது, அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் வந்து ட்ரேடர்ஸுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.